ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மைசூர் பாக்கு எப்படி செய்கிறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஒரு கப் அளவுக்கு கடல மாவு எடுத்திருக்கேன். அதை சலித்து எடுத்துக்கிட்டேன். ஒரு பேன் வச்சு பேன் காஞ்சதும் கடல மாவை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கணும். இது கூட நம்ம எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. இப்போ கடல மாவு வறுக்கும்போது லோ ஃப்ளேமில் வச்சு தான் வறுக்கணும். எல்லா பக்கமும் நல்லா வறுபடுற அளவுக்கு நம்ம வறுத்துக்கணும். கடல மாவு வறுக்கும்போது நம்மளுக்கு கடல மாவுடைய வாசனை வரும். அந்த வறுத்த வாசனை வந்ததுக்கப்புறம் நம்ம வேறு ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இதே பேன்லேயே நம்ம பாகு ரெடி பண்ணிக்க போகிறோம். இப்போ பாருங்கள், நல்லா வறுத்தாச்சு. இதை வேறு ஒரு ஏனத்தில் நம்ம மாற்றி எடுத்துக்கலாம். இது செய்கிறது ரொம்ப ஈஸி தான். வீட்டிலையே செய்யும் பொழுது குழந்தைங்களுக்கெலாம் கொடுக்கும்போது ஹைஜீனிக்கான ஒரு சூப்பரான ஸ்வீட் ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், நான் இந்த வறுத்த இந்த கடல மாவில் ரீஃபைண்ட் ஆயில் சேர்த்துக்கிறேன். நம்ம நெய் ஃபுல்லாகவும் சேர்த்துக்கலாம். நம்ம ரீஃபைண்ட் ஆயிலும் சேர்த்து நெய்யும் சேர்த்தும் செய்யலாம். நான் ரெண்டுமே சேர்த்து தான் செய்கிறேன். பயங்கர டேஸ்ட்டாக இருந்தது. ரொம்ப ஈஸியாகவும் செஞ்சிடலாம். ஃபஸ்ட்டு ரீஃபைண்ட் ஆயில் ஊற்றி நல்லா அந்த கடல மாவை கரைச்சிக்கணும். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டேன். அடுப்பு ஆஃபில் இருக்கும்போது தான் நான் செஞ்சிகிட்ருக்கேன். உங்களுக்கு காட்டுறதுக்காக தான் அடுப்பு மேலே வச்சுருக்கேன். இல்லைனா நம்ம கீழே வச்சு கூட செஞ்சுக்கலாம். இப்போ நான் நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிண்டி விட்டணும். கொஞ்சம் லிக்விட் பதம் வரணும். லிக்விட் பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு சர்க்கரை பாவு ரெடி பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு நம்ம ஒரு பேன் வச்சு சர்க்கரை பாவு ரெடி பண்ணலாம். நல்லா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஒரு பேன் வச்சு அடுப்பை ஆன் பண்ணிக்கிட்டு ஸ்லோ ஃப்ளேம்லே நம்ம எதில் கடல மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே கப் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கணும். கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கணும். கெட்டி பதம் இருக்கணும் சர்க்கரை பாவு நம்மளுக்கு. அதனால் கொஞ்சமாக தான் தண்ணி ஊற்றி நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பாகு நல்லா நுரைச்சி வரும்பொழுது நம்ம தண்ணியில் கையை தொட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் பாகை தொட்டு பார்க்கணும். பாகு கையில் ஒட்டி ஒட்டி இருக்கணும். பாகு பதம் வந்தால் மட்டும்தான் ஒட்டி ஒட்டி இருக்கும். இல்லைன்னா நம்ம கையில் பிசு பிசுன்னு ஒட்டாது. அந்த பிசுப்பு தன்மை இருக்கும்போது தான் பாகு ரெடி ஆகிடுச்சின்னு அர்த்தம். நம்ம நல்லா தொட்டு பார்த்து அதுக்கப்புறம் தான் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற கடல மாவை இதில் சேர்க்கணும். இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்லோவாக கடல மாவை இந்த லிக்விடாக இருக்கிறத நம்ம இதை சேர்க்க போகிறோம். சேர்த்துக்கிட்டே கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப செய்கிறது ஈஸி. குழந்தைங்க ஸ்கூல் விட்டு வரும்பொழுது, ஆஃபீஸ் விட்டு எல்லோரும் வரும்பொழுது நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வீட்டிலே செஞ்ச ஸ்வீட்ஸ் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. நம்ம வீட்டிலையே அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் குவான்டிட்டி எடுத்து ஒரு பொருளாக செஞ்சு நம்ம கொடுக்கும் பொழுது அவங்களுக்கும் சந்தோஷமாக இருக்கும். செஞ்சு கொடுக்குற நம்மளுக்கும் சந்தோஷமாக இருக்கும். ஹைஜீனிக்காகவும் இருக்கும். ஏன்னா கடையில் வாங்குகிற பொருளில் நிறையா ஆர்கானிக்ஸ்லாம் யூஸ் பண்ணுறாங்க. கெமிக்கல்ஸ் நிறைய கலர்ஸு எல்லாம் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கலர்லாம் எதுவும் யூஸ் பண்ணாமல் நம்ம ஹைஜீனிக்கான நல்ல பொருளாக சேர்த்து செஞ்சு கொடுக்கும் பொழுது உடம்புக்கும் நல்லது. இப்போ பாருங்கள், நான் கொஞ்சம் கொஞ்சமாக நெய்யும் ஆட் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். அப்போ தான் இது நல்லா பேனில் ஒட்டாமல் நம்மளுக்கு ரெடி ஆகும். இதை ரெடி பண்ணிகிட்டு இருக்கும்போதே நம்ம இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறதுக்கு ஒரு கண்டெய்னர் ரெடி பண்ணி வச்சுக்கணும். நான் கண்ணாடி பவுல் தான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். அதில் நெய் தடவி ரெடியாக வச்சுருக்கேன். நீங்கள் வேணால் ஒரு தட்டில் கூட நெய் தடவி ரெடியாக வச்சுக்கோங்க. இது நல்லா கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் கூட விட்டுறக்கூடாது, இல்லைன்னா கட்டி முட்டியமாக ஆகிடும். அப்போ தான் சேர்ந்து வரும். அந்த காலத்தில் இந்த மைசூர் பாக்குனா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். ஓல்டு மாடல் மைசூர் பாக்கு எல்லாருக்கும் பிடிக்காதவங்களே கிடையாது. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்தது. ஒன்றுக்கு ஒன்று தான் அளவு, அதுக்கு மேலே தேவையே இல்லை. அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ டேஸ்ட்டாக ரொம்ப நல்லா இருந்தது. நம்ம கடல மாவை வறுத்துட்டு செய்யும் பொழுது அந்த பச்சை நெடியே இருக்காது. இப்போ பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு. நான் கண்ணாடி பவுலில் மாற்றிட்டேன். இது நான் என்ன பண்ணிட்டேன்னா, ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. நீங்கள் கொஞ்சம் சூடு இருக்கும் பொழுதே கட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா ஈஸியாக கட் பண்ணிக்கலாம். நம்ம ஆறுனதுக்கப்புறம் கட் பண்ணால் கொஞ்சம் ஹார்டாக இருக்குது, அவ்வளோதான். மற்றபடி டேஸ்ட்லாம் ரொம்ப ஸ்வீட்டாக இருந்தது. நான் கட் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நீங்கள் இதில் ஊற்றி கொஞ்ச நேரத்தில் கட் பண்ணிக்கிங்க. இப்போ பாருங்கள், அப்படியே ஷேப்பாக அழகாக கிடச்சிருச்சு. இப்போ நம்ம இதை கட் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கலாம். ரொம்ப சூப்பராக இருந்தது. நல்ல டேஸ்ட்டாகவும் இருந்தது. மைசூர் பாக்கு வீட்டிலையே ப்ரிப்பேர் பண்ணி கொடுக்கும்போது எல்லாருக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஷேர் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.